இப்படி ஆரம்பிச்சோம்னா அற்புதமா இருக்கும். ஆனிமே அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆனிமே வாட்சருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் டேஸ்ட் இருக்கும். இதுதான் பெஸ்ட் ஆனிமே, இதுதான் கிரேட்டஸ்ட் ஆனிமே அப்படிங்கறதெல்லாம் இல்லாம எனக்கு இதான்ப்பா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆனிமே இருக்கும். அந்த மாதிரி ரெட் ப்ளூ கிரீன் 3 பேருக்கும் அவங்களோட இண்டிவிஜுவலான ஆனிமே டேஸ்ட் என்ன அப்படின்னு உங்க கூட ஷேர் பண்ற சீரீஸ் தான் இந்த வீடியோ சீரீஸ். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரெட்டோடது. மிஸ்டர் ரெட்டோ, அதாவது ஒரு சில அனிமே தான் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஒரு தாய்மடி தேடி போறோமோ அந்த மாதிரி ஒரு அனிமே தான் இது எனக்கு. ஹியோகா やらなくてもいいことならやらない。やらなければいけないことなら手短に。இது யோகாவா? இவன் பண்ற பில்டப் எல்லாம் பார்த்துட்டு நான் ஏதோ ஆதிகால 8வது கிளாஸ் டிராகன் பால்னு போய் நிப்பான்னு பார்த்தேன். யோகாக்கு வந்துட்டான். நீயே சொல்லு, நம்ம யோகாவை எத்தனை தடவை ரீவாட்ச் பண்ணிருக்கோம்னு கணக்கே வைக்க முடியாது. கணக்கில்லதான் என் லிஸ்ட்லயும் யோகா வருது. பட் அதுக்கு ரீசனிங் ஆன லைட்டா வேறையா இருக்கும். அதெல்லாம் நாம டீல் பண்ணுவோம். அடுத்து ஆப்வியஸ்லி இட் இஸ் யஹரி. 2年 F 組引きヶ谷8万です。அவ்வளோ ரிலேட்டபிள். இதெல்லாம் வந்து நான் அத்தனை தடவை ரீவாட்ச் பண்ணியிருக்கேன். அதுலயும் இதுல சில கோட்ஸ் எல்லாம் அவன் சொல்லுவான் பாரு, தரமான கோட்ஸ். அதுவும் அந்த ஹார்ட் ஒர்க்கை பத்தி ஒரு கோட் சொல்லுவான் பாரு. 努力は自分を裏切らない。夢を裏切ることはあるけどな。ரிலேட்டபிள் எனக்கு பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்படி இருக்கிறப்போ இது என் லிஸ்ட்ல வராம இருந்தா அது தவறாகிவிடும். ரைட். நெக்ஸ்ட் ஹண்டர் எக்ஸ் ஹண்ட். இல்ல நான் அடுத்ததான் சொல்லலாம்னு வந்தேன். அதனாலதான் எனக்கு யோகாக்கு பண்ணா. ஆனா இனிமே எனக்கு அந்த பிரச்சனை வராது. உங்க 2 பேருக்கு எப்படின்னு எனக்கு இனிமே தான் பாக்கணும். இல்ல எனக்கு தெரிஞ்சு இது ஹண்டர் எக்ஸ் ஹண்ட் மட்டும் தான் வந்து லேப் ஆகும்னு நினைக்கிறேன். பாக்கி இவனும் வந்து சொல்ல மாட்டான். நம்பிக்கை இருக்கு. ஏன் எனக்கு ஹண்டர் எக்ஸ் ஹண்ட் வந்து அவ்வளவு பிடிச்சதுன்னா, இது வந்து ஒரு ப்ராப்பர் ஷோனன், ப்ராப்பரா ஒரு வேர்ல்ட் செட் பண்ணி லாஜிக்கல் கொஹரன்ஸ் வந்து இதுலதான் இருக்கு. எல்லா இடத்துலயும் உனக்கு ஒரு பிளாட் நோட் ஜூட்ஸு, டாக் நோட் ஜூட்ஸு, பிளாட் ஆர்மர், நர்ஃபிங் நடந்தாலும் இதுல வந்து கன்ஃபார்மா 100% ஹீரோ ஜெயிப்பான்னு சொல்லவே முடியாது. பட் அது ஒரு லாஜிக்கலி பேக்ட் அப். அதாவது லூஸ் சென்ஸே விடாம பயங்கரமா எடுத்துட்டு போயிருந்தா அன்பார்ச்சுனேட்லி அங்கே நடுவில் நின்றுச்சு ஹையாட்டஸ்ல. அதுதான் பிரச்சனை. சத்திய சோதனைகள் ஒரு 48 மணி நேரம் தாக்கு பிடிச்சிக்கங்கன்னு சொல்றாங்க. ஆனா என்ன பண்ண சொல்றேன். ஓகே, அடுத்து பாக்கா டெஸ்ட். ஏன் அதை நான் வச்சேன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ ஒரு ரிஃப்ரெஷிங்கான செம்ம காமெடி சீரீஸ், பியூர் காமெடி அனிமேன்னு சொல்லிட்டு இது நின்ன அளவுக்கு எதுவும் நிக்கல. மக்களே இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, விக்கிபீடியால போய் சர்ச் பண்ணீங்கன்னா ஜானர்ல ஃபேண்டசின்னு மட்டும் தான் இருக்கும். காமெடிங்கிற வார்த்தை வராது. ரொம்ப நோட் த பாயிண்ட். இல்ல அங்கதான் நீ அவங்களோட சென்ஸ் ஆஃப் ஹியூமரை புரிஞ்சுக்கணும். அப்படி என்ன சென்ஸ் ஆஃப் ஹியூமர்? ஃபேண்டசின்னு போட்டிருக்காங்கல்ல. எனக்கு இப்பவுமே சந்தேகமா தான் இருக்குது. அதாவது என்னன்னா, லைட் நாவல்ல ஃபேண்டசின்னு ஜான்ராவை மட்டும் போட்டு முடிச்சுட்டு போய் ஆனிமேல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது காமெடியா மாறிடுச்சா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஆக்சுவல் லைட் நாவல் எப்படி இருக்கும்னு அவனுக்கு தெரியும். ஓகே, லைட் நாவல் பார்க்காம இது வந்து அனிமே மட்டும். நெக்ஸ்ட், இது ஒரு இசைக்காய். சரி, புரோட்டகனிஸ்ட் வந்து ட்ரக்ல சாவானா மாட்டானா? இதுதான் முக்கியமான கேள்வி. இல்ல அட கொப்புறானே, நான் இவனை ஒரு செகண்ட் தப்பா நினைச்சிட்டேன்டா. இந்த 2 பேர் வீடியோ மழை ஆகிட்டு இருப்பானுங்கடா வேலை வெட்டி இல்லாம. அவனுங்களை பத்தி மண்டை மேல இருக்கிற கொண்டைய மறந்துட்டேன். அவங்க வராங்க அவங்க வந்து எந்தலயும் வராங்க. அங்க வேற இருக்குதா? வராங்க. சோ பேசிக்கலி இது வந்து நோ கேம் நோ லைஃப். ஏன் நோ கேம் நோ லைஃப் வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த லிஸ்ட்ல வருது அப்படின்னா, பார்த்த மெஜாரிட்டி ஆஃப் த இசைக்கைஸ் ஹீரோ இருப்பாரு, இல்ல ஹீரோவை யாராவது சமன் பண்ணுவாங்க, இல்ல ட்ரக்குக்கும் ஹீரோக்கும் ஒரு டீல் இருக்கும், அடுத்த வேர்ல்டுக்கு போவாங்க, பவர் அப் ஆவாங்க, குவெஸ்ட்டை முடிப்பாங்க, எல்லாமே பவர் அப்ஸ்ல போகும். இது எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, அந்த வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆன உடனே இந்த வேர்ல்டுக்குன்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ரூல், பவர் அப் எல்லாம் கிடையாது, நோ வயலன்ஸ். ஸோ அப்படிங்கிறப்பே என்னை ஹுக் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க கிங்டம் அசெண்ட் பண்ணி ஒரு ஸ்பீச்சு கொடுப்பாங்க பாரு, அப்போ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஸ்பீச்சுக்கும் அங்கேயே சரண்டர். என்ன வழக்கம் போல மறுபடியும் சீசன் 2க்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சுட்டு அந்த சீசன் 2 கேரக்டர் ஸ்கெட்சை பார்த்தேன். ஐயோ கொண்டாங்கடா, யாரா இதெல்லாம் அனிமேட் பண்றீங்க? சீசன் 2வா? ஏது சீசன் 2? சீசன் 2 வருதுன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் விட்டாங்க தெரியுமா?
அப்படியே என்ன, நான் ஏதோ ஃபேன் மேடிக்கிட்டே தான் இருக்கும்னு நினைச்சேன். போய் போஸ்டரே வந்துச்சு. போய் உன்னை யாரோ ஏமாத்திட்டாங்க. சீசன் 2 வரப்போகுதுன்னு அபிஷியல் போஸ்டர் வந்தது. அரசியலுக்கு வருவது உறுதி, தேதி பின்னால் அறிவிக்கப்படும். என் கண்ணுக்கு படவில்லை. சரி பிரியா விடு, உன் கண்ணில் பட்டுச்சுன்னா எடுத்து கொடு, அப்புறம் ஸ்கிரீன்ல போட்டு விட்டுலாம். ஸோ வேற லெவல் வேர்ல்டு பில்டிங். நான் வந்து கொஞ்சம் பொறுமையா டைம் எடுத்து நீ செகண்ட் சீசன் கொடுக்காம போ, நான் லைட் நாவல் பக்கம் போலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். என்ன ஜாப்பனீஸ்ல தான் இருக்கு, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் ப்ராப்பரா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் ஜாப்பனீஸ் கத்துக்கிட்டு L3 முடிச்சு நான் லைட் நாவல் படிக்கலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் இது வந்து என்ன சொல்றது, எந்த சர்ப்ரைஸும் இருக்கக்கூடாது. கோட் கேஸ். அது எனக்கு கொடுத்த இம்பாக்ட் இருந்தது. ஐயோயோ, ஒரு சில விஷயங்கள்லாம் அது பயங்கரமா ஹிட் ஆச்சு எனக்கு. பேசிக்கலி சிம்பிளா சொல்லுவான்ல, மொத்த உலகத்தோட ஹேட்ரட நான் தாங்கிக்கிறேன், என்ன எரேஸ் பண்ணிடு, மொத்த உலகத்தோட ஹேட்ரட எரேஸ் ஆயிரும். அப்போ அன்னைக்கு ஒரு டேபிள்ல வந்து வா உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு சொன்னா வருவாங்க. செம்ம ஹார்ட் ஹிட்டிங் கான்செப்ட் அதெல்லாம். பேசிக்கலி அந்த டெம்ப்ளேட்ல உனக்கு நிறைய கேரக்டர்ஸ் இருந்திருக்கு. ஸோ இட்டாச்சி கிட்டத்தட்ட அதே டெம்ப்ளேட்டு, ஐரோ அதே டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட்ல உனக்கு நிறைய கேரக்டர்ஸ் இருந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. மீதி கேரக்டர்ஸ்க்கும் இவனுக்கு என்ன வித்தியாசம்னா, கதையில அந்த ரோலை they were forced to take. இவன் நான் இதை தான் எடுப்பேன்னு தெரிஞ்சு அதுக்கு போராடி எடுத்திருக்கான். ஒவ்வொரு ஆக்ஷனும் தெளிவா இருக்கும். நனலிக்கு நான் ஒரு ப்ராப்பர் ஃபவுண்டேஷன் செட் பண்ணணும், அதுக்காக எவனை வேணா தியாகம் பண்ணுவேன், எத்தனை தடவை வேணா தியாகம் பண்ணுவேன். எனக்காக நீ வேலை பார்க்குறியா, உன்னை நான் காப்பாற்றணுங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது. உன்னை மேக்ஸிமம் நான் எப்படி யூஸ் பண்ணுவேன், ரைட், இதுதான் உன்னை மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இதுக்கு மேலே நான் உன்னை யூஸ் பண்ண முடியாது, சாவரியா சாவு, அவ்வளோதான். அப்பேற்பட்ட ஒரு கோல்ட் ஹார்ட்டட் கேரக்டர் சீரீஸ்ல செத்துருவான். செத்ததுக்கு அப்புறம் வந்த மியூசிக்கும் அந்த ஃபிளாஷ்பேக் ஒரு வரும் தெரியுமா, அவன் லைஃப் அப்படியே ரீரன் பண்ணுவான். அந்த கிளைமேக்ஸ் நான் பார்த்துட்டு என்னை அறியாம தாரையா நான் அழுதுகிட்டு இருந்தேன். கோட் கியஸ் நிஜமாவா? அதுக்கு என்ன குறைச்சல்? கிளைமேக்ஸ் தவிர எல்லாமே குறைச்சல். வாட் டு யூ மீன்? ஒரு ஸ்டார்டிங், ஒரு எண்டிங், ஒரு மிடில், ஒரு 3 சீன் நல்லா இருக்கும். அப்ப நீ கோட் கேஸ் ஒழுங்கா பார்க்கல. இல்ல, இது வந்து ஆக்சுவலி நான் யூனிவர்சலாவே நிறைய இடத்துல கேட்ட ஒரு ஒப்பீனியன் தான். இது எங்க இருந்து இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுன்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இது வாட்டர் டைட் லாஜிக் ப்ரூஃப் எல்லாம் இல்ல, பட் வெரி அக்செப்டபிள் ஃபிளாஸ். எனக்கு வந்து என்னாச்சு, கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும் நீ சொன்ன ஒரே காரணத்தினால தான் நான் உட்காந்து அதை முடிச்சேன். அப்படி இல்லைன்னா பாதியிலேயே தூக்கி போட்டிருப்பேன், என்னடா இது அப்படின்னு சொல்லி. டெஃபினெட்லி. சரி, என்னமோ சொல்றீங்க, பட் அதான் வேற லெவல். அடிச்சு கால் கிடையாது. இந்த லிஸ்டே டாப் 10 அப்படிங்கிறது வந்து எந்த ஆங்கிலும் கிடையாது. யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதெல்லாம் எனக்கு அவ்வளவு கிடையாது. எனக்கு அது டாப், அவ்வளவுதான். ரைட். அடுத்தது இது வந்து ஆப்வியஸ்லி ஒரு பெரிய ஷாக் கிடையாது. இவர் வந்து வெளியில இது ஒரு பிளானட்ல இருந்து வருவாரு. அதே மாதிரி இன்னொரு பிளானட்ல இருந்து வந்த ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அதே இன்னொரு பிளானட்ல இருந்து வந்த டிராகன் பால் ஜி. I've got to take it further. டிராகன் பால் வந்து அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அனிமே. இதுல இருந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தான் மீதி எல்லாமே வந்தது. இத்தனை அனிமே நான் சொன்னது எல்லாமே ரிலேட்டபிள், ரீவாட்ச் வேல்யூன்னு இருந்தாலும் டவுன் ஆகிறப்போ கோஹான் வெர்சஸ் செல், அந்த டைம்ல கோகு வந்து அவன் கூட கிங்காய் மூலமா பேசி அந்த ஒரு கமேயாமேயாக்கு ஒரு இது இருக்கும். எத்தனை தடவை நான் ரிப்பீட்ல பார்த்துருக்கேன்னு தெரியல, அத்தனை தடவை பார்த்துருக்கேன். நான் பார்த்த ஃபர்ஸ்ட் ஏஎம்விஸ் எல்லாமே டிராகன் பாலோட தான். அது ஒரு ஐகானிக் அனிமே. அது வந்து இதுக்கு மேல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்ட். டிராகன் பாலுக்கு நாட்டுல எக்ஸ்பிளனேஷன் தேவையா என்ன? ஸோ நெக்ஸ்ட், இது ஒரு அனிமேன்னு வைக்கிறத விட சிலதெல்லாம் அதுவே ஒரு கேட்டகரி உருவாக்கிக்கும் தெரியுமா, கம்பேரிசனே இல்லாம. அந்த மாதிரி ஒண்ணுதான் இது. இப்படி என்ன சொல்ல போறான்? இதுக்கு இணையா ஈடா இதுக்கு முன்னாடி எதுவும் வந்தது இல்ல, இதுக்கு அப்புறமும் எதுவும் வரப்போறதும் இல்ல. என்ன படையப்பா பாசா லெவலுக்கு பேசிட்டு இருக்கான். எனக்கு அதுதான் படையப்பா, இதுதான் பாசா. எங்க இறக்கு என் மைண்ட் ஒண்ணுமே கிளிக் ஆக மாட்டேங்குது. சாத்தோஷி கான் ஓடிசி. ஓகே. அந்த ஒரு சீரீஸா இருக்கட்டும், ஒரு படமா இருக்கட்டும், நான் அதை சீரீஸா படமா சேர்க்காம சாத்தோஷி கானாவே நான் உள்ள சேர்த்துறேன். ஒன்றுவேன். சீரீஸ் மட்டும் பேசிட்டு இருக்கோம், சீரீஸ் மட்டும் பேசணும். படம் உள்ள வச்சா நான் நிறைய உள்ள மாத்தணும். சும்மா கடை வேற நோயோட நிறுத்திக்கணும். நான் பேரன ஏஜென்ட் எடுக்கிறேன், பாப்ரிக் எடுக்கிறேன், நீ பர்ஃபெக்ட் ப்ளூ எடுத்துக்கோ. அதெல்லாம் அந்த பேச்சே கிடையாது. ஹைதராபாத் உனக்கு, செகண்டராபாத் எனக்கு.
பேரனோயா ஏஜென்ட் பிக்ஸ் பண்ணியாச்சு. அதான் அங்க கிரிட்ல இருக்கும். இனி என்ன வேணா பேசிக்க. ஓகே, பேரனியா ஏஜென்ட் பத்தியே பேசுவோம். இது ஒரு டிபிக்கல் சாத்தோஷி கான் படம். இதை நான் வந்து ரீவாட்ச் எல்லாம் கூட பண்ணிருக்கேன். நான் நீ பேரனியா ஏஜென்ட் ரீவாட்ச் பண்ணிருக்க? 3 தடவை பார்த்தேன். 3 தடவை பார்க்கும்போது ஓ இதுல இதெல்லாம் இருந்ததா அப்படின்னு 3ஆவது தடவை ஒரு ரவுண்ட் ஓட்டினேன். சாத்தோஷி கான் ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து நான் சொல்றேன்ல, அதுக்கு ஒரு கேட்டகரி கிடையாது, ஒரு பேரலல் கிடையாது, ஒரு ஈக்குவல் கிடையாது. அதை பார்த்தா மட்டும்தான் புரியும். என்ன பாவம் அந்த மனுஷன் போய் சேர்ந்துட்டான், அதுதான் பிரச்சனை. அடுத்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து பாதி படம் பண்ணி அந்த பேரு வச்சான் பாரு. ஒண்ணும் பண்றதுல நீ வேணா அதுக்கு பதிலா ஓப்பஸ் பார்த்து மாங்காய் படிச்சு மனசு தேத்திக்க. எப்படிடா தேத்த முடியும்? இது வரைக்கும் இவ்வளவு கிடைச்சதே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவ்வளவுதான் விட்டுறோம். நெக்ஸ்ட் இந்த கான்ட்ரோவர்ஷியல் லாஸ்ட் ஒன் வந்து என்னன்னா ஃபேட். அண்ட் ஃபேட் வந்து நான் எப்படி பார்த்தேன்னு உனக்கே தெரியும். கொக்க மக்கா பார்த்தாம பாரு ஒரு ஆர்டர். ஃபேட் 0 ஃபர்ஸ்ட், அப்புறமா ஃபேட் ஸ்டே நைட். கேட்ட கதை அந்த ஆர்டர்ல தாங்க நடந்துச்சு. சரி, ஃபேட்ல ஹுக் ஆனது எனக்கு அந்த கான்செப்டே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கான்செப்ட் பிடிச்சது மட்டும் இல்லாம அத ஒரு நல்ல கான்செப்ட் வந்து ரொம்ப நேரம் ஹுக் பண்ண முடியாது. அதை எடுத்துட்டு போன விதமும் சூப்பரா இருந்தது. இன்ஃபேக்ட் அது எப்படி சொல்றது, ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர்ஸ் எடுத்து அத ஜாலியா காட்டியிருந்தாங்க. எனக்கு சேபர்லாம் வந்து அதெல்லாம் வந்து இதெல்லாம் ஜப்பான் மட்டும் தான் பண்ண முடியுன்ற மாதிரி தான். அது என்னமோ கரெக்ட் தான். அதான் அந்த ஒரு கண்மூடித்தனமான பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இது வந்து அது அங்க இருந்து தான் வரும், வேற எங்கேயும் கிடைக்காது. அப்புறம் அந்த அலெக்சாண்டரோட ஸ்பீச் கில்கமிஷ் கிட்ட சண்டை போடுறதுக்கு முன்னாடி, அந்த கில்கமிஷ் கிட்ட சண்டை போடுறதுக்கு முன்னாடி அந்த அலெக்சாண்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஜாலியா பேசிட்டு அவனுக்கு பாட்டி சிரிச்சு பேசிட்டு, அந்த காலத்துல நாங்கெல்லாம் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, செம ஜாலியா இருந்துச்சு அந்த சீக்வன்ஸ் எல்லாம். அது ஒரு பக்கம் ஹீரோங்கிறவன் கொஞ்சம் அனாய் பண்ணிட்டு இருவாங்க, அது வேற விஷயம். ஐயம் ஃபைன் வித் ஹீரோப்பா, நோ கம்ப்ளைண்ட்ஸ். ஃபேட்டை பத்தி என்கிட்ட இருந்து ஒருத்த வார்த்தை கம்ப்ளைண்டே வராது. ஃபேட்னு சொன்ன உடனே எல்லாரும் அந்த அனிமேஷன் இவங்க திருப்புறது அதெல்லாம் இருக்கிறத விட அந்த ஓஎஸ்டி, ஐயோ அம்மா யார் சாமி நீ, அவன் தான் டோனே செட் பண்றான். அவனோட இதை எடுத்துட்டு நீ ஃபேட் எடுத்து பாத்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் சொல்ல மாட்டேன், பட் ஸ்டில் ஒரு ரெகுலரான ஒரு ஆக்ஷன் பேஸ்ட் ஆனிமேவா மாறுறதுக்கு எல்லா ஸ்கோப்பும் இருந்தது. பட் அந்த அட்மாஸ்பியர், டோனு எல்லாத்தையும் அந்த மியூசிக் ஆளு தான் செட் பண்ணான். அது அந்த ஓஎஸ்டி பேர்னா ஹிஷினோ ஏதோ ஒன்று வரும். அந்த வயலின்ல எடுத்து வாசிப்பான், ஆத்தி என் நேரத்துல எப்படிடா எந்த மியூசிக்க போடுற. ஸோ ஃபேட் வந்து ஒரு செம்ம டிஃபரெண்ட் கான்செப்ட், செம்ம டிஃபரெண்ட் ஃபீலு, பேங் ஆன் எக்ஸிகியூஷன். அதுக்கப்புறம் நீங்க ஃபேன் சர்வீஸ் வேணுமோ அதுவும் இருக்கு. ஃபேன் சர்வீஸா தம்பி, நாங்க எந்த சோர்ஸ் மெட்டீரியல் எங்களுக்கு என்னன்னு தெரியுமில்ல, அப்புறம் ஃபேன் சர்வீஸ் இல்லாம எப்படி? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தவங்க யாராவது நான் ஃபேட் கேம் விளையாண்டு இருக்கேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க. நான் விளையாடி இருக்கேனே. வீடியோ பாக்குறவங்க எடுக்கிறவங்க இல்லையா? அப்ப அடுத்தது போயிடலாமா இல்ல க்ளோசிங் கமெண்ட் இருக்கா? இதுக்கு மேல என்ன க்ளோசிங் கமெண்ட் வேணும்? அதான் பிளேட் கடைசியில வச்சதே க்ளோசிங் கமெண்ட் தான்டா. சோ அப்படியாக ரெட்டுடைய 3/3 ரெட்டோட ஆனிமே டேஸ்ட் என்னன்னு காட்டுற கிரிட் முடிந்து விட்டது.